விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district. எழுத்தாளர் ஜே ராம்கி நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். திமுக கூட்டணியிலிருந்து ஒரு கட்சி பாஜக கூட்டணிக்கு வரும், எங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு திரு எல் முருகன் சொல்கிறார். ஒருபுறம் பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் சொல்வது என்பது அப்படி போற போக்குல ஒரு காய போட்டு பார்க்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. செந்தில்வேல் சொல்கிறார், திமுக கூட்டணியில ஏதாவது சலசலப்பு ஏற்படாதான் காத்து கொண்டிருக்கிறார்கள், அதற்காக சொல்லப்பட்டதுதான் இது ஒன்னும் பெருசா எடுத்துக்க தேவையில்லை அப்படின்றார். உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, எந்த கட்சி வரும் வெளியே வரும் அப்படிங்கறது யூகிக்க முடியல. ஏன்னா இடதுசாரிகளாகட்டும், காங்கிரஸ் கட்சிகளாகட்டும், விடுதலை சிறுத்தைகள் அவங்க எல்லாம் வந்து பாஜக எதிர்ப்புல இன்னும் உறுதியா இருக்காங்க. சோ அதனால எந்த கட்சி வெளியே வந்து திமுக ஒரு சின்ன ஹிண்ட் திரு ராம்கி, நான் அந்த பேட்டியில பார்த்தது வச்சு நான் சொல்றேன். என்னுடைய சகோதரர் போன்றவர் அப்படிங்கிறார். ஏற்கனவே வாஜ்பாய் ஆட்சி காலத்துல எங்களோட கூட்டணியில் இருந்தவர்கள் தான் அப்படிங்கிறார். ஓகே, இருக்கலாம். வேற மதிமுக பத்தி எல்லாம் ஒரு யோசிக்க தோணுகிறது. ஆனா வந்து எனக்கு என்னன்னா, இப்ப திடீர் என்று இப்ப திமுக கூட்டணி கட்சிகள் மத்தியில ஏன் வந்து இடம் பற்றின பிரச்சனைகள் ஏன் பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய சிக்கல். நேற்று கேள்விப்பட்டிருக்கலாம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட செயலாளர் வந்து நாங்க 2021 எங்க கொடுத்த தொகுதிகள் கொடுத்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைவான தொகுதிகள் தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டன, ஆனாலும் முழு மனதோட நாங்க வந்து அதை எடுத்துக்கல, அரைகுறையாக தான் நம்ம ஒரு அரை மனதோட தான் சம்மதித்தோம் அப்படிங்கிற விஷயத்த அவர் பதிவு பண்றார். கூடுதலாக விடுதலை சிறுத்தைகளோட தலைவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி நாங்களும் கூடுதல் இடங்களை கேட்போம் அப்படிங்கிறாங்க. சோ இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் இந்த நேரத்தில் இடங்கள் பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அது ஏன் திடீர் என்று அவர்கள் அதை பேச ஆரம்பித்து இல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளோ இல்ல விசிகவோ இந்த மாதிரி கூட்டணியில இருந்து விலகுறாங்க அப்படின்ற ஒரு லைனுக்காவது வருவாங்களா, நினைத்தாவது பார்ப்பார்களா? ஏன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி எப்படியும் பிஜேபியோட போறது கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கொள்கை முடிவெடுத்திருக்கிறார்கள். ஆமா, அதற்கு வாய்ப்பு இல்லை. கூட்டணியை விட்டு வெளியேறுவதற்கு நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் அவங்க முயற்சி செய்ய மாட்டாங்க. ஆனா இந்த விஷயங்களை பேசுவதன் மூலமாக ஒரு சீட் பேரங்களை நோக்கி அவர்கள் போகலாம். ஆனா அதனால தொடர்ந்து நம்ம திமுக கூட்டணி வந்து இன்டாக்டா இருக்குங்கிறத கடந்த காலங்களில் தொடர்ந்து பேசிட்டு வந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு திடீர் என்று கம்யூனிஸ்ட் இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது, அதுக்கான கேள்விக்கான பதில் வந்து திமுக கூட்டணி சார்பா யாரும் சொல்றது இல்லை. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, எத்தனை பேர் வெளியே வந்து அது இந்த பாஜக கூட்டணியில் சேருவார்கள் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. சோ இந்த இரண்டு விஷயம், ஏதோ ஒரு சலசலப்பு திமுக கூட்டணி மத்தியில, திமுக கூட்டணி கட்சிகள் மத்தியில ஒரு சலசலப்பு, ஒரு முரண்பாடுகள், விரிசல் ஏற்பட ஆரம்பித்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் நமக்கு வந்து வெளிப்படையா தெரியுது. நன்றி திரு ராம்கி, இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district.